அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் மோஷன் ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச் எப்படி போட்டோன்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஸ்லிப் நாட் எப்படி போடணுன்ற வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன் ஸ்லிப் நாட் வேறு ஸ்லிப் ஸ்டிச் வேறுன்னு. இன்னைக்கு ஸ்லிப் ஸ்டிச் எப்படி போடலான்றத பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான் இந்த வீடியோலையும் சொல்வேன். நான் எப்போவுமே காஸ்ட்லி உல்லன்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். நார்மலாக ஃபேன்சி ஸ்டோரில் கிடைக்கக்கூடிய இந்த உல்லனில் தான் நான் எனக்கு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு காட்ட போகிறேன். எங்கிட்ட 3.5 mm இருக்கு. அதை வச்சு தான் ஸ்லிப் ஸ்டிச் போட போகிறேன். உல்லனை இது போல் உங்கள் விரல்களால் பிடிச்சிக்கோங்க. இது போல் ஒரு யூ போல் ஷேப்பில் இருக்குது. இப்போ இந்த வளையத்தை இது போல் ரெடி பண்ணிவிட்டு இந்த வளையத்துக்கு உள்ள ஊசியை உள்ள விடுங்க. அப்போ நீங்கள் அந்த ஊசியை உள்ள விடும் போது இங்கே கீழே எக்ஸ் போல இருக்கும். அந்த இடத்துல விரலை வச்சு அழுத்தி பிடிச்சிட்டு அந்த பக்கமா இருக்கிற ரன்னிங் நூலை மெதுவா மேலுக்கு இழுக்கும் போது இதுதான் ஸ்லிப் நாட். இதுதான் முடிச்சு. இதுதான் ஸ்லிப் நாட். இது இல்லாம நம்ம க்ரோஷேட்டே ஸ்டார்ட் பண்ண முடியாது. இதுக்கப்புறமா செயின் ஸ்டிச்சு போட போறோம். ஸ்லிப் நாட் போட்ட அந்த வளையத்துல ஊசி அப்படியே இருக்கணும். இந்த ஊசி இப்படி இருக்கும்போது இந்த முடிச்சு இருக்கு இந்த இடத்துல நம்ம விரலை வச்சுட்டு ஊசிக்கு அந்த பக்கமா இருக்கிற நூலை ஊசியில மாட்டி இந்த வளையத்து வழியா எடுத்தோம்னா இதுதான் செயின் ஸ்டிச்சு. செயின் ஸ்டிச்சு அப்படியே நம்மளுக்கு எத்தனை செயின் ஸ்டிச் வேணுமோ அது போல போட்டுட்டே போகலாம். செயின் ஸ்டிச்லாம் போட்டுட்டு வரும்போது பெரிய பெரிய செயின்ஸ் எல்லாம் போடுவாங்க. ரொம்ப குட்டியாகவும் போட்டாலும் ஊசி உள்ள போயிட்டு வெளியே வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால ஊசி போயிட்டு வெளியே வர அளவுக்கு செயின்ஸ் போட்டாவே கரெக்டா இருக்கும். இப்ப செயின் போட்டு முடிச்சாச்சு. ஹூக்ல இருக்கிற வளையத்தை கணக்கு பண்ணாம ஹூக்குக்கு கீழே இருக்கிற வளையத்தை விட்டுட்டு அதுக்கு அடுத்த வளையத்துல ஊசியை உள்ள விட்டு அந்த பக்கமா இருக்கிற ரன்னிங் நூலை எடுக்கும் பொழுது இந்த மாதிரி 2 வளையம் ஊசியில இருக்கும். இந்த வளையத்து வழியா எடுத்தோம்னா ஒரு ஸ்லிப் ஸ்டிச் கிடைச்சாச்சு. அடுத்த ஸ்டிச்ல மறுபடியும் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடலாம். இந்த செயின் ஸ்டிச் போட்டுட்டு வந்தோம். அந்த செயின் ஸ்டிச் வழியா ஊசியை உள்ள விட்டு அந்த பக்கமா இருக்கிற ரன்னிங் நூலை எடுக்கும் போது 2 வளையம் ஹூக்ல இருக்கும். இந்த 2 வளையத்துல இந்த வளையத்தை எடுத்து இந்த வளையத்து வழியா இழுத்தோம்னா 2வது ஸ்லிப் ஸ்டிச் கிடைச்சிருச்சு. இதே தான் நம்ம எத்தனை ஸ்டிச்சு போட்டிருக்கோமோ அத்தனை ஸ்டிச்லயும் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டே வரணும். 2 வளையம் வந்தாச்சு. இந்த வளையத்துல வெளியே இழுக்கணும் ஸ்லிப் ஸ்டிச். ஸ்லிப் ஸ்டிச்னா ஜாயின் பண்றது தான் ஸ்லிப் ஸ்டிச். அதாவது இப்போ நம்ம 2 பீஸ்ல ஒரு வட்டம் போட்டிருந்தாலும் சரி, இல்லை வேற எந்த ஷேப்ல போட்டிருந்தாலும் க்ரோஷேட்டை ஜாயின் பண்றது தான் ஸ்லிப் ஸ்டிச். இல்லை டவல் போலவே நம்ம க்ரோஷேட் பின்னிட்டு இந்த அவுட்லைன்லையும் இது போல ஸ்லிப் ஸ்டிச் எல்லாம் கொடுத்தோம்னா அது நமக்கு ஒரு பார்டர் போலவே அழகாகவே இருக்கும். மேஜிக் ரிங் போட்டு ஸ்லிப் ஸ்டிச் எப்படி போடலான்றத பார்க்கலாம். மேஜிக் ரிங் எல்லாம் எப்படி போடணுன்றத பற்றியெல்லாம் அடுத்தடுத்த வீடியோல நான் சொல்லித்தரேன். இதுதான் நான் ஃபர்ஸ்ட் போட்டிருக்கிறேன் இந்த ஸ்டிச். இந்த ஸ்டிச் வழியா ஊசியை உள்ள விட்டு அந்த பக்கமா இருக்கிற ரன்னிங் நூலை இந்த ஸ்டிச் வழியா எடுக்கும் பொழுது ஊசியில 2 வளையம் இருக்கு. இந்த வளையத்தை இந்த வளையத்துல விட்டு வெளியே எடுக்கும் பொழுது ஸ்லிப் ஸ்டிச் கிடைச்சாச்சு. இப்போ இந்த ரவுண்டும் முடிஞ்சிருச்சு. இதுக்கு தான் ஸ்லிப் ஸ்டிச் யூஸ் பண்றோம். இன்னைக்கு வீடியோல ஸ்லிப் ஸ்டிச் எப்படி போடலான்றத பத்தியும் பார்த்தோம். அதே போல மேஜிக் ரிங் ஸ்லிப் ஸ்டிச்சை எப்படி பண்ணலான்றத பத்தியும் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க,